கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோட தொடர்புகள் விதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷ பகுதி 1 அதிகாரம் 12 வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று. பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்து மீது விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மை தேவனுடைய பிள்ளைகளாய் தேவன் அதிகாரம் கொடுத்து நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, விசுவாசத்தோடு அவரையே சார்ந்து வாழ்கிறோமோ, நம்மை அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் அவருக்கு பிரியமாய் அவரை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் அவரை போலவே சுபாவம் உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 1 யோவான் 3 அதிகாரம் 9 வசனத்திலே, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு சொந்த இரட்சகராக நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டோமோ நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனால் பிறந்த நாம் பாவம் செய்யாதபடிக்கு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் அவருடைய வித்து நமக்குள்ளே தரித்திருக்கிறது, நமக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை தரித்திருக்கிறது, அவருடைய வசனம் தரித்திருக்கிறது. அதனாலே நாம் பாவம் செய்யாதபடிக்கு காக்கப்பட்டவர்களாய் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை காத்து கொள்ளுறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பாவம் செய்யாதபடிக்கு வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் காத்து கொள்கிறோமா? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 1 பேதுரு 1 அதிகாரம் 23 வசனத்திலே, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்னென்னைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்னைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம் கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டியாக இருக்கிறோம். மறுபடியும் அவருடைய வார்த்தையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வார்த்தை நமக்குள்ளே தரித்திருக்கும் போது, ஜீவனுள்ள தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தாகிய வசனம் நமக்குள்ளே தரித்திருக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திற்கு விலகி பாவத்தை தள்ளி நாம் காத்து கொள்வோம். நம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் காணப்படுகிற பாவங்களுக்கு, அசுத்தங்களுக்கு, இச்சைகளுக்கு விலகி நாம் காத்துக்கொள்வோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? அவருடைய வசனத்தின்படி நம்மை காத்து கொள்கிறோமா? தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று வசனம் சொல்கிறதே. நம்முடைய வாழ்க்கையிலே காத்து கொள்ளுகிற அனுபவம் நமக்குள்ளே இருக்கிறதா? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்தில் நாம் பார்க்கும்போது 1 யோவான் 5 அதிகாரம் 18 வசனத்திலே, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம் தேவனால் பிறந்த பிள்ளைகளாய் காத்து கொள்ளும் போது, அவருடைய வார்த்தையினாலே வசனத்தினாலே நம்மை காத்து கொள்ளும் போது, பொல்லாங்கன் நம்மை தொட முடியாது, பிசாசானவன் நம்மை தொட முடியாது, எந்த சத்ருவின் கிரியைகளும் நம்மை தொட முடியாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் சத்ருவின் போராட்டங்கள்? நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை தரித்தவர்களாக இல்லாதபடிக்கு, அவருடைய வார்த்தைகளை தேடாமல் நம்முடைய சுய சித்தத்தின்படி ஓடுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போம். அவருடைய வசனத்தை தரித்து கொண்ட பிள்ளைகளாய், தேவனால் பிறந்தவர்களாய் நம்மை காத்து கொள்வோம். சத்ருக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவனால் பிறந்தவர்களாய், அவருடைய வார்த்தையினால் பிறந்தவர்களாய், மறுபடியும் அவருடைய வசனத்தினால் பிறந்தவர்களாய், அவருடைய ஜீவனுள்ள வசனத்தை தரித்தவர்களாய் வாழ்வோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில எந்த சத்ருவின் கிரியைகளோ நம்மை தொட முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம். அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெற்றுக்கொண்டோம். பாவத்துக்கு விலகி தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்திற்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே மெய் துதிக்கிறோம். மகிமையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உடைய ஆளுகை தங்கி இருக்கட்டும் அப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுவீராக. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க, உடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். தடைகளை நீக்கி போடுகிற தேவன் தாமே பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற கற்பத்தின் கனி தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. அந்த குடும்பத்தில் ஒருமனப்பட்ட ஆவியை கொடுப்பீராக. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. அப்படியே வளமினால் நிரப்புவீராக. இப்படி இந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இணைக்கப்படட்டும். ரபா ரபா தூராபா ரீஷா கால் இதினிமா கர தரபலா ரபா கபரா ஷால தினிமா ரஹர தரபலா. என் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே வல்லமினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்க. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுடைய பண தேவைகளை, பொருளாதார தேவைகளை சந்திங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் எழுந்து இப்படி சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். இப்படி மகிமைகளை அர்ப்பணிக்கிறோம். இப்படி கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்தில் முற்றிலுமாக அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் யாரெல்லாம் அவருக்கு பயந்து வாழ்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்படி நன்மையினால் நிரப்புங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.